ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவத்தில இருக்க இயல் 1 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டேர்ம் 1ல இருக்க இயல் 1, 2, 3 இதுக்குண்டான செய்யுள் அண்ட் உரைநடை அப்லோட் பண்ணியிருக்கேன். இயல் 1ல நமக்கு மூதுரை அப்படின்ற டாபிக் தான் ஃபஸ்ட்டு குடுத்துருக்காங்க. மூதுரை எழுதினது யாருன்னா ஔவையார். நுழையும் முன் அப்படின்ற அந்த இதில எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸும் கிடையாது. மூதுரை ஔவையார். இந்த லைன்ஸ் இம்பார்ட்டன்ட். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனையும் குறையில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மன்னனை விட கற்றோர் தான் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுதான் இந்த பாடலோட எக்ஸ்பிளனேஷன். இது மூதுரையில் ஔவையார் எழுதியிருக்காங்க. சொல்லும் பொருளும் மாசற குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு. நூல்வழி மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். அதை தவிர வேறு என்னென்ன நூல்கள் ஔவையார் எழுதியிருக்காங்கன்னா ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. நம்ம ஆல்ரெடி போன டேர்மில் பார்த்துருக்கோம். ஆத்திசூடி அப்படின்னா அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் நூல் தான் ஆத்திசூடி. ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த நூல்களையும் ஔவையார் எழுதியிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரைனா என்ன மீனிங்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து உட்பட 31 பாடல்கள் உள்ளன. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இங்கே தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் இ தான் கரெக்டு. மாசற குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும், குறையில்லாமல் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். ஆப்ஷன் இ கரெக்டு. நோட் பண்ணிக்கோங்க. தப்பாக மார்க் ஆயிருக்கு. இடமெல்லாம் என்னும் சொல்லு பிரித்தெழுத கிடைக்குது. இடம் கூட்டல் எல்லாம். மாசற மாசு கூட்டல் அற. குற்றம் குட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு குட்டல் உடையார் சிறப்புடையார். நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி யார் எழுதியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓல்டு புக்லேயும் வருவாங்க. அதை நம்ம அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி இதில் நுழையும் முன்னில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா கல்வி அழகிய அழகு. கல்வி அழகிய அழகு அப்படின்றது எந்த நூலில் இருக்குன்னா நாலடியாரில் குறிப்பிட்டிருப்பாங்க. கல்வி அழகிய அழகு எதில் இருக்குன்னா நாலடியாரில் கொடுத்துருப்பாங்க. எந்த நூலில் இருக்குன்னா நாலடியார். இன்னொன்று கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இதுவும் நாலடியாரில் தான் இருக்கும். இந்த 2 கொட்டேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி அழகிய அழகு எந்த நூலில் இருக்குது? நாலடியாரில் இருக்குது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இது எதில் இருக்குது? நாலடியாரில் தான் இருக்குது. இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த பாடல் வரிகள் படிச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது படித்தாலே பட்டுக்கோட்டை அவர்களோடது தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் 4 லைன். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோடது. ஓல்டு புக்கில் இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல்களை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஓல்டு புக்கில் படிக்கும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி வற்றாமல் குறையாமல். நூல்வழி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்.
திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் கவிஞர். இதுக்கு முன்னாடி போன டேர்ம்ல வந்து பாரதிதாசனோட சிறப்பு பெயர் பார்த்துருக்கோம். பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பார்த்துருக்கோம். பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சிக்கவி பாரதிதாசன். பாவேந்தர் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பாரு. புரட்சிக்கவி அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன. அதே மாரி பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாரி இங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் கவிஞர். இவர் வந்து எங்க பிறந்திருப்பாருன்னா, பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்க செங்கப்படத்தான் காடு அப்படின்ற ஊர்ல தான் வந்து பிறந்திருப்பாரு. இதில இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் கை கூட்டல் பொருள். மானம் குட்டல் இல்லா மானம் இல்லா. கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். காமராசர். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினவர் யார் அப்படின்னா, பெரியார் தான் பாராட்டியிருப்பாரு. இவருடைய பிறந்தநாள் பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 15. அதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். காமராசரோட பிறந்தநாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். அதே வந்து நவம்பர் 11 இன்னொருத்தரோட பர்த்டே, அது வந்து தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம். அது யாரோட பிறந்தநாள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நவம்பர் 11 தேசிய கல்வி நாள். அது யாருடைய பிறந்த நாள நம்ம தேசிய கல்வி நாளா கொண்டாடுறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நவம்பர் 11 தேசிய கல்வி நாள். யாருடைய பிறந்த நாள்? நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. அதாவது ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராசர் நினச்சிருப்பாரு. நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறக்க முடிவு செய்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர் வந்தவுடனே என்ன பண்ணால், 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி இருக்கணும்னு ஒரு திட்டம் கொண்டு வருவார். இதெல்லாம் ஸ்டோரியாக தான் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் யாருன்னா காமராசர் தான். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா, தந்தை பெரியார் தான் பாராட்டியிருக்காரு. காமராசரின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இன்னொன்று காலா காந்தின்னு கூட சொல்லுவாங்க. காலானா கருப்புன்னு சொல்லி ஹிந்தியில் மீனிங். காலா காந்தி அப்படின்னாலும் காமராசர் தான். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 6000 தொடக்கப்பள்ளிகள் வந்து க்ளோஸ்டில் இருந்துச்சு. அதை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியினை படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் போடணும். மதிய உணவு திட்டம்னா காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் படிக்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருவார். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. சீருடை திட்டம். இது எல்லாமே காமராசர் தான் கொண்டு வந்திருக்காரு. பள்ளிகளின் வசதிகளை பெருக்கிறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நிறைய நடத்தியிருக்காரு. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய புதுசாக வந்து காமராஜர் பீரியடில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்கள் தொடங்கினார். அவர் கல்வி புரட்சிக்கே வித்திட்டவர் யாருன்னா, அந்த படிக்காத மேதை காமராசர் தான் வந்து இவ்வளவும் கல்விக்காக பண்ணியிருப்பாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன? மதுரை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, மதுரை யூனிவர்சிட்டியை மதுரை காமராசர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 1976ல் பாரத ரத்னா விருது வழங்கியது. நடுவண் அரசு 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம், இது ரெண்டுமே அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை, விருதுநகர், இந்த 2 இல்லமுமே நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா பீச்சில் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்து இவரோட பேர், காமராசர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையம், இன்டர்நேஷனல் கிடையாது, உள்நாட்டு. கன்னியாகுமரியில் இது வந்து கூற்று காரணம் கூட கொடுத்து கேட்டுருவாங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையமா இல்லை வந்து இன்டர்நேஷ்னலா அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டுருவாங்க. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம், இந்த இது ஞாபகம் வச்சுருக்காங்க. எல்லாமே 00 2/10/2000 2/10/2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது.
ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. வேற யாருக்கெல்லாம் வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. 1976ல் பாரத ரத்னா விருது காமராசருக்கு கொடுத்துருக்காங்க. 1988ல் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது. 1990ல் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1997ல் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1998ல் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு 1954ல் ராஜாஜி அவர்கள் வந்து வாங்கியிருப்பார் பாரத ரத்னா விருது. உயிரோடு இருக்கும்போது வாங்கின ஒரே அது வந்து பாரத் ரத்னா வாங்கியவர் அவர் தான். 1954ல் ராஜாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. 1991ல் வந்து வல்லபாய் பட்டேல் கொடுத்துருப்பாங்க. 1990 அம்பேத்கர், 1991 வல்லபாய் பட்டேல். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. பள்ளிக்கூடம் ஓகே, அது ஜிஎஸ்ல கேட்க நமக்கு சான்சஸ் இருக்குது. பாரத ரத்னா விருதுக்கு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்: ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, பசியின்றி, பசி குட்டலின்றி, படிப்பறிவு, படிப்பு குட்டல் அறிவு, காடு குட்டலாறு, காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நூலகம் நோக்கி. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இது வந்து யார் சொன்னதுன்னா ஔவையார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். இதில் தனிப்பாடல் அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஔவையார் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னது யாருன்னா ஔவையார். இதில் தனிப்பாடல்ல. இன்னொன்று எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு சொன்னதும் ஔவையார் தான். அதுவும் தனிப்பாடலில் தான் வரும். இளமையில் கல் அப்படின்னு சொன்னதும் ஔவையார் தான். இது மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த 2வது பெரிய நூலகம், ஏஷியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எதுன்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். மொத்த தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு பார்த்தோன்னா 8 ஏக்கர். தெரிந்து கொள்வோம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சைனாவில் இருக்குது. முனைவர் அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்னா அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா அரங்கநாதன். இன்னொன்று வந்து ஃபஸ்ட் டேர்மில் படித்த இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் பறவை மனிதர். தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. 7th ஃப்ளோரில் தான் அரசு கீழ்திசை சுவடி நூலகம் உள்ளது. இங்கே பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே தான் இந்த 7th ஃப்ளோரில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது. இங்கே பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் தான் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கே அது மட்டும் இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான எல்லா புக்ஸும் இருக்குது அந்த 7th ஃப்ளோரில் தான். இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள், எந்தெந்த தளத்தில் எந்தெந்த ஃப்ளோரில் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களான அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுனா தமிழக அரசு தான், தமிழ்நாடு தான். சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுதுன்னா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. டாக்டர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் அரங்கநாதன் விருது. இயல் 1 அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இயல் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.